சார் உங்க ட்ரெஸ் சார். மா, நான் உங்ககிட்ட ஒரு கிரீன் கலர் ஷர்ட் கொடுத்தேன், அது இதுல இல்லையே. கிரீன் கலர் ஷர்ட்டா? சார் என்கிட்ட கொடுத்த மாதிரி ஞாபகம் இல்லை, நீங்க வீட்ல தேடி பாருங்க. இல்லம்மா, நான் வாங்கிட்டு தான் கொடுத்தேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நீ எதுக்கும் ஒரு தடவை போய் உன் கடையில நல்லா தேடி பாரு. சரி சார். சரி. அக்கா, சட்டை கொடுத்துட்டியா? சபரி சார் ஏதாச்சும் கேட்டாரா? சபரி சார் அயன் பண்ண கொடுத்த ட்ரெஸ்ல கிரீன் கலர் ஷர்ட் ஏதோ மிஸ் ஆகுது சொல்றாருடா. அயன் பண்ணும்போது நீ எதுவும் பாத்தியா? டேய் உண்மையை சொல்லு, அந்த சட்டையை நீ எடுத்தியா? அக்கா, அது வந்து நம்ம அம்மாவோட டெத் சர்டிஃபிகேட் வாங்க போயிருந்தல. ஆமா. அப்போ நம்ம கடைக்கு முன்னாடி 2 பசங்க வேகமாக வண்டி ஓட்டு வந்து கட்டடிச்சு கீழே வந்துட்டாங்கக்கா. அவங்கள காப்பாற்ற போனேன், அவங்கள ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு தான்க்கா நான் கடைக்கே வந்தேன். வந்து பார்க்கும்போது சட்டை கருகிடுச்சுக்கா. அருகிடுச்சா? சபரி சாரோட சட்டையா? ஆமாங்க்கா. அதே என்ன என்கிட்ட சொல்லல? உங்கள்கிட்ட சொன்னா நீ திட்டு வந்தா சொல்லலை. அந்த சட்டையை என்னடா பண்ண? உனக்கு தெரியக்கூடாதுன்னு தூக்கி போட்டாங்க்கா. தூக்கி போட்டியா? நான் சபரி சட்டை என்னடா சொல்றது? இப்பயும் அவர்கிட்ட சட்டை கொடுக்கவே இல்லைன்னு சொல்லு, அவருக்கெல்லாம் தெரியவா போகுது. என்ன பொய் சொல்ல சொல்றியா? ஆமாக்கா. என்னால பொய்யெல்லாம் சொல்ல முடியாது, நான் அவர்கிட்ட உண்மையை சொல்லிடுறேன். இப்போ சரிக்கா. சாரி சார், அந்த கிரீன் ஷர்ட் இனிமே கிடைக்காது. கிடைக்காதுண்ணா? அந்த ஷர்ட் அயன் பண்ணும்போது கருகிடுச்சு சார். நீங்க அந்த ஷர்ட் எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா நான் காசு கொடுத்துருவேன் சார். 3000 ரூபாய். 1000 ரூபாவா? அவ்வளோ காசு என்கிட்ட இல்லையே. இல்லம்மா, காசுலாம் கொடுக்க வேண்டாம், பரவாயில்ல. சரி சார், அயன் பண்றதுக்கு கொடுப்பீங்கல்ல, அந்த காசுல கழிச்சுக்கிறீங்களா? காசெல்லாம் வேணாமா. நீ நினைச்சிருந்தா நான் ஷர்ட் கொடுக்கவே இல்லைன்னு சொல்லியிருக்கலாம், என்னால என்ன பண்ணிருக்க முடியும். ஆனா என்கிட்ட வந்து உண்மையை சொல்லணும்னு வந்தல, அந்த நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. அப்புறம் நீயும் உன் தம்பியும் எல்லாரும் பேசிட்டு இருந்தீங்கல்ல, அதெல்லாம் நான் மேல இருந்து கேட்டுட்டு தான் இருந்தேன். நம்ம கடைக்கு முன்னாடி 2 பசங்க வண்டியை வேகமாக ஓட்டிட்டு வந்து கீழே வந்துட்டாங்க. அவங்கள காப்பாற்ற போனேன், அவங்கள ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு தாங்க கடைக்கு வந்தேன். வந்து பார்க்கும்போது சட்டை கருகிருச்சுக்கா. இப்பயும் அவர்கிட்ட சட்டை கொடுக்கவே இல்லைன்னு சொல்லு, அவருக்கெல்லாம் தெரியவா போகுது. என்ன பொய் சொல்ல சொல்றியா? ஆமாக்கா. என்னால பொய்யெல்லாம் சொல்ல முடியாது, நான் போய் உண்மையை சொல்லிட்டு வரேன், நீ கிளம்பு. சரிக்கா. உன் தம்பி யாருன்னே தெரியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். இந்த காலத்துல யார் இப்படிலாம் பண்ணுவான்னு சொல்லு. அப்புறம் எந்த சுச்சுவேஷன்லயும் நான் பொய் சொல்ல மாட்டேன், உண்மையை தான் சொல்லுவேன்னு வந்தல, உன் ஹானஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. எங்க யாருக்கிட்டுமே இல்லாத ஒரு 2 விஷயம் அவங்ககிட்டயும் உன் தம்பிக்கிட்டையும் இருக்கு. ஒன்னு நேர்மை, இன்னொன்னு மனிதாபிமானம். வேற சார்.